டெக்ஸ்டைல் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, வெட் ஃபேப்ரிக், அதாவது ஈரத்துணியை காய வைக்கும்போது கலர் ஏன் அதிகமாக ஃபேட் ஆகுது, ஆனால் ட்ரை கிளாத் போட்டால் அந்த அளவுக்கு ஃபேட் ஆகுறது இல்லை, எதனால் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைட் ரேஸ், லைட் கதிர்கள் இருக்குது. அது போக அதுக்குள்ள ஹை எனர்ஜி, அதாவது அதிக ஆற்றல் மிக்க கண்ணுக்கு புலப்படாத புற ஊதா கதிர்கள், யூவி ரேஸ் வந்து இருக்கு. இது போக அந்த ரேஸ்க்குள்ள ஹீட்டும் இருக்கும், அதாவது வெப்பமும் இருக்கும். சரிங்களா? இந்த ரெண்டும் வந்து அந்த ரேஸ் கூட டிராவல் ஆகும், அந்த சன்லைட் கூட டிராவல் ஆகும். இது வந்து ஈரத்துணியின் மேல் எப்படி ரியாக்ட் ஆகுது, உலர்ந்த துணியின் மேல எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து அதனுடைய பாதிப்புகள், அதாவது கலர் ஃபேடிங், கலர் வந்து சாயம், அதாவது வெளுத்து போறது வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா உலர்ந்த துணி மேலே படும்போது அதோட சர்ஃபேஸில் மட்டும்தான் இந்த ரேஸ் வந்து ஊடுருவ முடியும், ஃபைபருக்கு உள்ளே போக முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா அதில் வந்து பெரிய அளவு கலர் ஃபேடிங் வந்து அதனால் உருவாக்க முடியாது. ஆனால் ஈரத்துணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர், அந்த ஈர துணிக்குள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் வந்து ஒரு மீடியமாக செயல்பட்டு இந்த யூவி ரேஸை வந்து உள்ள ஃபைபருக்கு உள்ள வரைக்கும் கொண்டு போய் சேரும். அப்போ என்ன ஆகும், யூவி ரேஸ் வந்து ஃபைபரை வந்து டீக்ரேடேஷன் பண்ணும். ஃபைபர் மட்டும் இல்லை, அது கூட இருக்கக்கூடிய டை மாலிகுல், அதாவது கலர் மாலிகுலையும் சேர்த்து வந்து டீக்ரேட் பண்ணும். இதனால சம் அமௌண்ட் ஆஃப் கலர் வந்து ஃபேட் ஆகும். இது போக ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் பிளஸ் சன்லைட்டு, இது வந்து டை மாலிகுல் கூட ரியாக்ட் பண்ணி போட்டோ ஆக்சிடைசேஷன் உருவாகும். இப்போ வந்து அதனாலையும் பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஃபேட் ஆக ஆரம்பிக்கும். அது போக வாட்டர் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் வந்து, இந்த துணியில் இருக்கக்கூடிய ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா நூல் இலைகள் வந்து சொல்லாகி, அதாவது ஊறி பெருசாகி ஓப்பன் ஆயிரும். அப்போ வந்து ரேஸ் வந்து ஈஸியாக வந்து பெனட்ரேட் ஆகி உள்ள கோர் வரைக்கும் போய் எல்லா டைஸ் மாலிகுல் எல்லாத்தையுமே வந்து அதை ஈஸியாக வந்து ரீச் பண்ணி அதை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா அந்த சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய ஹீட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹீட் வந்து இந்த ஃபைபருக்குள்ள போன உடனே, ஃபைபர்ல போய் இந்த ஹீட் வந்து பட்ட உடனே, நார்மலா வந்து உலர்ந்த துணியில என்ன ஆகும்னா ஹீட் பட்ட உடனே அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாலிகுலுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். அந்த ஹீட்டை வந்து பக்கத்தில் இருக்க மாலிகுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாலிகுலுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு கம்மியாக இருக்கும். ஆனால் ஈரத்துணியில் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா அப்படி அதனால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் நடுவில் போய் வாட்டர் மாலிகுல் உட்காந்துருக்குது. அப்போ வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாததுனால டேமேஜஸ் அதிகமாக இருக்கும். அதனால வந்து அதில் இருக்கக்கூடிய டை மாலிகுல் அதிகமாக வந்து டீக்ரேட் ஆகி கலர் ஃபேடிங் அதிகமாகும். இதுதான் இந்த 4 ரீசன்னால தான் வந்து ஈரத்துணியை வந்து நம்ம வெயிலில் காய போட்டால் கலர் ஃபேடிங் அதிகமாகுது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் சன்லைட்டில் போடாமல் நாம் வந்து நிழலில் போட்டு காய வச்சோம்னா இதனுடைய பாதிப்புகள் வந்து குறையும். இது போக அடிஷனலாக இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துணி துவைக்கும் போது அதில் வரக்கூடிய சோப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த டிடர்ஜென்ட், ஆல்கலி, சால்ட்டு இதெல்லாம் இருக்கும். அந்த சால்ட் வந்து சரியாக வந்து நம்ம வாஷ் பண்ணி ரிமூவ் பண்ணாமல் துணியை காய வச்சிங்கன்னா இந்த சால்ட்டு, சோப்பு இதெல்லாம் என்ன பண்ணணும்னா இன்னும் வந்து அதிகம் ஆல்கலி, அந்த சோப்பில் இருக்கக்கூடிய ஆல்கலி பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷனை இன்னும் வேகப்படுது. அப்படிங்கும்போது இதனுடைய பாதிப்புகள் இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம வந்து நிழலில் காய போடணும், ப்ளஸ் வந்து ப்ராப்பராக வாஷ் அப், அதாவது சோப் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ப்ராப்பராக தண்ணியில் அலசி ரிமூவ் பண்ணணும். 100% ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து காய வைக்கணும். அப்போ தான் இந்த கலர் ஃபேடிங்கை வந்து நம்ம தடுக்கணும்.